என்ன எங்கள் அண்ணி ஃபோர்ஸபிளாக விட்டு எங்களை அடித்து தள்ளி செஸ்ட் கிட்ட எல்லாத்தையும் அப்படியே டைட்டாக போட்டு எங்களை அமுக்கி கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் ரவி அவங்க கூட வந்த டீம் இதுக்கு வந்து வீடியோ வந்து தள்ளி விடும்போது என் ஃபோனை பிடுங்க வந்ததுனால நான் ஃபோன் எடுத்து என்னோட ட்ரெஸ்க்குள்ளே வச்சுட்டேன். ஆனால் உள்ள எல்லாம் ஒரு ஃபோர்ஸாக ஒரு 10 ஆம்பளைங்க போலீஸ் யூனிஃபார்மோட ஒரு 7-8 பேர் யூனிஃபார்ம் இல்லாமல் சில பேர் உள்ளே வந்து கிச்சனு பெட்ரூமு ஃபுல்லாக காலில் போட்டு ஷூ காலோட எங்கள் அண்ணனை இடிச்சு அவரை தள்ளி அசிங்கமாக பேசி எங்கள் அண்ணியை கீழே அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அவங்க பிளாக் ஆகிட்டாங்க. கீழே எங்கள் அண்ணியை வச்சு கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் தகாத வார்த்தையில் கொச்சையாக பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்றதை அவங்க சொல்லுவாங்க. சொல்லு. 10 பொம்பளை போலீஸ் எல்லாம் யாருமே வரல சார். 10 போலீஸ் எல்லாருமே ஜென்ஸ் தான். அந்த கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் ரவி வந்து அவர் என்ன பண்ணாருன்னா சிரிக்கிறது, ஒரு மாதிரி செய்கை காமிக்கிறது, நீ என்ன பண்ணுவேன்னு சொல்றது, ஒரு மாதிரி சிரிச்சாரு. அது எல்லாமே வீடியோ எவிடன்ஸ் நான் வச்சிருக்கேன். வாரண்ட் எதுவும் காமிக்கல. அவங்க எங்களை அடிச்சு தள்ளி ஒரு தீவிரவாதி கும்பலை எப்படி ஒரு 10 போலீஸ் வந்து தாக்குவாங்களோ அந்த மாதிரி எங்களை வீட்டு உள்ள கேட்டை பிடிச்சி இழுத்து எங்களை ஷோல்டர், செஸ்ட், வயிறு எல்லா இடத்துலையும் பிடிச்சி தள்ளி என்ன இன்னைக்கு ஆக்சுவலாக கொலை பண்ணியிருப்பாங்க. நான் படி மாடி தவறி நான் கீழே விழுந்திருப்பேன். சொல்றாங்க ஒருத்தியை காலி பண்ணா இவங்க 2 பேரும் ஈஸியாக காலி பண்ணிட்டு சொத்தே இல்லைன்னு பண்ண முடியும், உங்களை நான் ஆளை வச்சு கொலை பண்றது உண்மை இல்லை பாருங்கன்னு சொல்லி சவால் விட்டுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த 10 போலீஸ்ல இவ்வளோ சம்பவம் நடந்து உள்ள வந்து பூட்ஸ் காலோட வந்தாங்க. பெட்ரூம், கிச்சனு, ஹாலு, சாமி ரூம்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு எவிடன்ஸை எதுக்கு வரீங்கன்னு கேட்டா நான் தீக்குச்சியை கொளுத்துனா இல்லையான்னு வத்தி குச்சியோடைய தடையும் பார்க்க வராங்களாம். 2 வத்திப்படி எடுத்துன்னு போயிருக்காங்க. அது எதுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. அதை கொளுத்தி இப்போ நான் தான் வந்து குற்றவாளி. நாங்கள் 3 பேரும் குற்றவாளி. வத்திக்குச்சி பாக்ஸ் 2 எடுத்துன்னு போயிருக்காங்க. இந்த 2 வத்திக்குச்சி பாக்ஸ் எடுத்துன்னு போகிறதுக்காக 10 போலீஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. நான் கீழே நின்னால அந்த ரவிங்கிற அவர் வந்து படிக்கட்டில் வந்து மறைச்சிட்டார். நான் இவங்கள கூப்பிட்டு இருந்தேன். இவங்க காலில் விழலை. அவர் நீ போகக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கையை வச்சு இப்படி நிற்கிற மாதிரி படியில் நின்னார். தடுத்து நிறுத்திட்டு இருந்தார். நிறுத்திட்டு சார் என்ன சார் இவங்க இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க, நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களே, உங்ககிட்ட தான் சார் நாங்கள் வரோம், ஏண்டி எங்ககிட்ட வர, எங்ககிட்ட ஏன் வர, வேணா வந்து படு அப்படின்னு சொன்னார். என்ன சார் இப்படி அசிங்கமாக பேசுறீங்கன்னா, நான் அசிங்கமாக அப்படி தாண்டி பேசுவேன், அப்படி தான் நான் பேசுவேன், வேணா என் கூட வந்து படுனாரு. சார் இப்படிலாம் பேசாது, உங்களை நம்பி சார் நாங்கள் வரோம், உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு அந்த ரவிங்கிற அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த வார்த்தையை அவர் சொன்னார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிரிக்கிறீங்களா? எங்க அண்ணி கிட்ட என்ன பேசுனீங்க? எங்க அண்ணி கிட்ட என்ன பேசுனீங்க? அண்ணி கிட்ட என்ன உங்களை நீங்க அசிங்கமா பேசல. நீங்க என்ன பேசுனீங்க? என்ன பேசுனீங்க எங்க அண்ணி கிட்ட? என்ன பேசினா சொல்லு. என்ன பேசினா சொல்லு. கேக்குறாரா? இவ்வளவு அசிங்கமா பேசி சிரிக்கிறீங்க. மனுஷனாயா நீங்களா? மனுஷனா? பொம்பளைங்க பாவத்தை வாங்கிக்கிறீங்க. மனுஷனுங்க ஆயா சிரிக்கிறேன். நீ போலீஸ் ஆளுங்க மேல விரட்டுறீங்களா? ஏய் இரு அப்பனா இரு. எங்க போய் போலீஸ் உள்ள வர சொன்னாங்களா? மாட்டீங்க இன்னைக்கு எல்லாரும். ஷூட எல்லாரும் நீ போங்க எடுக்கட்டும். எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணிட்டோம். பொம்பளைங்க இருக்கும் போது போலீஸ்காரங்க பொம்பளைங்களை தள்ளி விட்டுட்டு வரீங்கன்றப்போ இரு நடக்கட்டும். இரு தைரியமா நின்று நான் இங்க இவ்வளவு பண்ணும் போது உண்மையா இருக்கிறதுனால தான் முடியும். தர என்ன ஆள் கை வைக்கிறீங்களா? போலீஸ் வந்து எங்களை அடிக்கிறாங்க. அப்போ நான் தள்ளி விடுறாங்க. இன்னைக்கு நடந்த சம்பவம் என்னன்னா, அவங்களோட வீட்டில் ஒரு தார்பாய் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த தார்பாயை அவங்களே சின்னதாக கொளுத்தி விட்டுட்டு இங்கே ஒருத்தவங்க கொளுத்துறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராங்க. அது எப்படி சாத்தியம் தெரியல. கொளுத்துறதுக்கும் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் டைம் கேப்பே இல்லை. பிளான் பண்ணி செந்தில்குமார்ன்றவன் இங்கே கொளுத்திருக்கிறான். அவங்க ஒய்ஃபை ஸ்ரீகலான்றவங்களும் ஸ்டேஷன்லேருந்து வராங்க. ஒரு 2 போலீஸ் வந்தாங்க, 3 போலீஸ் வந்தாங்க. அவங்க வீட்டில் போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு சார் நீங்கள் கேளுங்க, அங்கே நாங்கள் கொளுத்தி போடுறதுக்கு அங்கே ஆப்ஷனே இல்லை, கை விட்டு நாங்கள் கொளுத்த முடியாது, உள்பக்கம் கொளுத்தி இருக்குது, எங்களையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள் சார், எவிடன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு. வரல யாரும். அங்கேயே ரொம்ப நேரம் டிஸ்கஷன் ஆச்சு. 4 போலீஸு 5 ஆனாங்க, 7 ஆனாங்க, 10 பேர் ஆனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 போலீஸ் மாடி ஏறி வந்தாங்க. வந்துட்டு சார் இங்கே பாருங்கள் சார் கொளுத்தி இருக்கிறாங்க, நாங்கள் கொளுத்தலை, இங்கே கொஞ்சம் நீங்கள் விசாரிங்க சார், அது எப்படி உள்ளே கையை விட்டு கொளுத்த முடியும், தள்ளி போமா அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தின இடத்துல எங்கள் வீட்டு வாசப்படியில் வத்தி குச்சியை தூக்கி போட்டாங்க. அவங்களே போட்டாங்க. அந்த வத்தி குச்சி எடுக்க வந்தார் சார், அதை எடுத்து வச்சு நீங்கள் கைரேகை பதிஞ்சிருக்கான்னு நீங்கள் பாருங்கன்னு சொன்னதே நான் தான். அந்த வத்தி குச்சி எடுத்து வச்சுட்டு நீ போ லூஸு. யார் சொன்னார்னா கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் ரவி சார். அவர் தான் வந்தார். எங்கள் K8 போலீஸ் ஸ்டேஷன் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு லூஸு அப்படின்னு சொன்னார். என்ன சார் பேசுகிறீங்க, கம்ப்ளைண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்காக பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறோன்னா போலீஸ் எல்லாம் ஒன்றா வந்தாங்க. ஒரு போலீஸ் மேலே படிக்கட்டு ஏறி வந்தாங்க. நீங்கள் இருங்க வராதிங்க, வீட்டில் யாரும் இல்லை, நாங்கள் 2 லேடிஸ் தான் இருக்கிறோம், என்னோட அட்வொகேட் வர சொல்கிறேன், அப்புறமா வாங்கன்னா ஃபோர்ஸபிளாக எங்களை தள்ளி விட்டு கீழே மாற்றுத்திறனாளி எங்கள்